ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வந்து ஒரு வேலைக்கு கேட்டு போனேன். அந்த வேலை கேட்டு போன இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தது. அதை பத்தி மட்டும்தான் உங்ககிட்ட நான் எப்படின்னு சொல்ல போறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு வேலை கேட்டு போனேன். ஆனா அந்த இடத்துல ஒண்ணு வேலை குடுக்குறேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் இல்லையா? இல்லம்மா வேற இடத்துல பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா நம்ம வேற இடத்துல பார்க்க போறோம். சரியா? ஆனா அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, வேலை தரோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை நம்பிதான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு வேலை நமக்கு கிடைச்சா போதும், நம்ம குடும்பத்தை மெயின்டைன் பண்றதுக்கு, நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்றதுக்காக நம்ம ஒரு வேலை வாட்டிக்கு நம்ம போறோம். அந்த வேலை அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கன்னா எத்தனை நாளைக்கு நம்ம வெயிட் பண்ண முடியும்? ஒரு 2 நாள் 3 நாள் இல்ல ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி வெயிட் பண்ணுவோம். ஒரு வேலைக்காக 1 மாசமா என்னை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. வெயிட் பண்ண வச்சாலும் எனக்கு கிடைக்கல, கொடுக்கல, வேலை கொடுக்கல. ஸோ நான் என்னன்னா, வீட்டில் பிள்ளைங்களை பார்க்கணும். ஒரு 10 சம்பாரிச்சாதான் என் குடும்பத்தை நான் ஓட்ட முடியும். பிள்ளைங்க படிக்கிறாங்க. வெளியூர்ல படிக்கிறதுனால பையனுக்கு திடீர்னு காசு கேட்பான், திடீர்னு காசு அனுப்பணும். ஏன்னா அவரும் வேலைக்கு போறதுனால 2 பேரும் வீட்டு வாடகை கட்டிக்கிட்டு வீட்டை மேனேஜ் பண்ண முடியாம 2 பேரும் வேலைக்கு போனாதான் அந்த குடும்பத்தை நடத்த முடியும். அந்த சூழ்நிலையில நாம உட்காந்துருக்கிறேன் நானு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இருந்து பார்த்தேன். ஆனா 1 மாசம் இருந்து பார்த்தேன். இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிட்டு எனக்கு வேலை கொடுக்கல. சரி, நம்மளும் இன்னொரு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம இன்னொரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போன இடத்துல, ஆனா ஒரு ஹோட்டல் கடை தான். நான் படிக்கல. ஸோ நான் ஒரு ஹோட்டல் வேலைக்கு போனேன். வேலைக்கு போன இடத்துல நான் சமையல் வேலை எல்லாமே செய்வேன். பலகாரம் போடுவேன், இட்லி ஊற்றுவேன், ஹோட்டலில் என்ன வேலை செய்யணுமோ அதில் எல்லாமே செய்வேன். இந்த வேலைன்னு கிடையாது, நான் எல்லா வேலை என்ன வேலை சொன்னாலும் நான் எல்லா வேலையுமே செய்வேன். அப்படி இருக்கிறப்போ நான் வேலை கேட்டு போன இடத்துல 2வது தடவை வேலை இடத்துக்கு வேலை கேட்டு போன இடத்துல உடனே எனக்கு வாமா அப்படின்னு சொல்லி உடனே வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. வேலை செஞ்சிட்டு இருக்கேன். வேலைனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தவங்க வேலை கேட்டு வராங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வேலை இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணை வேலை கேட்டு வராங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப வெயிட் பண்ண வச்சு அவங்கள கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு 1 மாசம் 10 நாள் அந்த மாதிரி 20 நாள் அந்த மாதிரி இழுக்கடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் மாதிரி வந்துருது. ஸோ அதனால உங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னா அவங்கள உடனே உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்க வச்சுக்கோங்க, இல்லைம்மா நம்மளுக்கு வேலை ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வேற வேலை அவங்க பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன், யார் வேலை கேட்டு வந்தாலும் தயவு செய்து இந்த தாமதம் பண்ணாதீங்க. ஒண்ணு இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்க இல்லையா? இப்போ ஒரு வேலையை எதிர்பார்த்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு ஏக்கங்கள் கண்டிப்பா வந்துடும். அதனால யாரு வேலை கேட்டாங்களோ உங்களால முடிஞ்சா வேலை கொடுங்க, இல்லைம்மா நம்ம கிட்ட ஆள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லிருங்க. மறு வேலை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்காக அவங்கள வெயிட் பண்ண வைக்காதீங்க. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக தான் அவங்க வேலைக்கு வராங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு வேலை கேட்டு போனேன். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்தது. ஓனருங்க கிட்ட நான் சொல்றது அதுதான், அவங்கள தாமதம் படுத்தாதீங்க. குடும்பத்துக்காக கஷ்டப்பட வந்திருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள தாமதம் படுத்தாதீங்க. உங்களால முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க, உங்களால முடிஞ்ச ஒரு வேலை கொடுங்க. அதுதான் அவங்க தேடி வராங்க. ரிக்வஸ்டா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.